ஹாய், திஸ் இஸ் ஹர்ஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 படங்களில் வந்து ஒரு டீட்டெயில் ரிவ்யூவாக பார்த்துட்டு அண்ட் நான் ரீசெண்ட்லி பார்த்த சில படங்களை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். எஸ், லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து இட்லி கடை. ஸோ இட்லி கடை வந்து இட்ஸ் ட்ராமா ரிட்டன் அண்ட் டைரக்டட் அண்ட் ஆல்சோ co-produced பை தனுஷ். அண்ட் இந்த படம் வந்து லைக் அருண் தனுஷ் லீட் ரோலில் நடிக்கிறாரு. அண்ட் அருண் விஜய், சத்யராஜ், சமுத்திரக்கனி, நித்யா மேனன் அண்ட் ஷாலினி பாண்டே, ராஜ்கிரண் அண்ட் பார்த்திபன் வந்து லைக் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து லைக் சிவனேசன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்தில் இட்லி கடை வச்சுருக்காரு. ஸோ அவரோட பையன் முருகன், லைக் இவர் இட்லி கடை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த கிராமத்துக்கு லைக் 3 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லா வேலைகளும் செஞ்சு அந்த கிராமத்துக்கே அந்த இட்லி தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெடிக்கேஷன் ஓட அந்த கடையை வச்சுருக்காரு. பட் அந்த கடையை வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த வில்லேஜை விட்டு வெளியே போகிறதுக்கோ அவருக்கு வந்து பெருசாக மனசு கிடையாது. ஸோ அதவே தான் வந்து அவரோட பையன் முருகன்கிட்டையும் வந்து வலியுறுத்துறாரு. அண்ட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஹீ இவென்ச்சுவலி லைக் அந்த கிராமத்தை விட்டு போய் நல்லா அவரோட கெரியர் அவர் படிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு வேலையில் வெளிநாட்டில் இருக்கிறாரு. ஸோ அங்கேயே வந்து அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இவரோட முருகனோட அப்பா சிவனேசன் வந்து தவறுகிறாரு. ஸோ அங்கேருந்து லைக் அவர் வந்து அதே இட்லி கடையை வந்து எடுத்தாரா இல்லையா, கல்யாணம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த இட்லி கடையை என்ன பண்ணார், அந்த மாதிரியான அந்த மாதிரி கதை போகுது. ஸோ இது வந்து தனுஷோட லைக் லாஸ்ட் ஃபிலிம் ராயன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தோம். இட் ஹேட் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். ஸோ இந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் இருந்துச்சு. அண்ட் pretty much I wasn't that much satisfied. எனக்கு பர்சனலி வந்து நிறையா இந்த படத்தில் வந்து ஃபிலிமாக ஒரு மூவியாக சில விஷயங்களும் அட் த சேம் டைம் அந்த மூவி மூலிமா என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்து எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டர்ஸ் பார்த்துட்டோன்னா தனுஷ் ஆஸ் யூஷுவலாக இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் அவருக்கு வந்து கேக் வாக் அப்படின்னே சொல்லலாம். ஈஸியாக நடிச்சிட்டு போயிடுவார். அண்ட் அந்த லைக் யங்கர் போர்ஷனாக இருக்கட்டும் இல்லை அந்த ஒரு மெச்சூர்டு போர்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் சேம் கோஸ் டு லைக் ராஜ்கிரண் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரோலில் தான் ரொம்ப கம்மியான ஒரு ஸ்பேஸில் வந்திருந்தாலுமே அவரோட இம்பேக்ட் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் இருக்குது. பிகாஸ் ஹீ இஸ் லைக் த பில்லர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அருண் விஜய் அகெயின் ஒரு நெகட்டிவ் ஷேடில் என்னை அறிந்தாலுக்கப்புறம் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரான்னு எதிர்பார்க்கல. ஸோ அவர் ரொம்பவே நல்லா டெடிக்கேட்டடாகவே நடிச்சிருந்தார். அண்ட் லைக் இட் டிட் ரியலி ஒர்க் அவுட். அந்த வில்லத்தனம் வந்து இந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் எஸ், ஸோ மற்றபடி மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்த ரோலில் வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே உதவுச்சு. நிறையா எமோஷ்னலான சீக்வன்சஸில் வந்து அவரோட மியூசிக் வந்து இன்னுமே அந்த எமோஷனை வந்து எலவேட் பண்ணி விட்டுச்சு. அண்ட் சாங்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை கொரியோகிராஃப் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. எஸ், coming to what I did not feel right அப்படின்னா, this film first of all it's not for this decade அப்படின்னே சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 90s ஆர் லைக் early 2000s எடுத்திருக்க வேண்டிய ஒரு படம். அண்ட் எடுத்திருந்தால் அப்போ வந்து கோலாகலமாக கொண்டாடி இருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான எந்த ஒரு கேள்வியும் கேட்காம பயங்கரமாக கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தில் சொல்கிற அந்த கான்செப்ட்ஸை அந்த சென்டிமெண்ட்ஸை எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிற்போக்குத்தனமாக இருக்குது. அது லைக் அந்த கிராமத்தில் அந்த லைக்
நோ அஃபென்ஸ் டு வில்லேஜஸ், பட் ஒரு வில்லேஜை வந்து க்ளோரிஃபை பண்ணி காமிச்சிட்டு அந்த வில்லேஜில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னா தட்ஸ் வெரி ப்ராப்ளமேட்டிக். அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டை வந்து நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதை வந்து நெகட்டிவாக காமிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து அண்ட் அகெயின் தட் இஸ் ஆல்சோ ப்ராப்ளமேட்டிக் இன் அ சொசைட்டி லைக் அஸ். அது இந்தியன் சொசைட்டிக்கு இட் இஸ் வெரி 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 ஆப்போசிட்டாக இருந்துச்சு இது. ஸோ இந்த படத்தில் சிவனேசன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து லைக் அஃப்கோர்ஸ் அது வந்து இண்டிவிஜுவல் சாய்ஸ். அவர் வந்து கிராமத்தை விட்டு வெளியே வராததும் அவர் வந்து டெவலப் ஆகாதது வந்து அது வந்து அவரோட சாய்ஸ். அவருக்கு அது வந்து கண்டென்ட்டாக இருக்கலாம். அதை வந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அதை கடத்துறது அண்ட் அந்த ஜென்ரேஷனை வந்து ஒரு கில் ட்ரிப்புக்குள்ளே கொண்டு போகிறது வந்து இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ப்ராப்ளமேட்டிக். கிராமத்தில் வாழ்கிற எந்த ஒரு குடும்பமுமே எஸ்பெஷலி வந்து அங்கே வந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பம் இல்லை, தட் இஸ் எக்கனாமிக்கலி அண்ட் காஸ்ட் வைஸ் வந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பம் அங்கே இருந்து எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க வழியே. அங்கே இருந்து அந்த கொடுமைகளை அந்த குடும்பம் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு திஸ் ஃபேமிலி வந்து வேற ஒரு சொஃபஸ்டிகேஷனான அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே இவங்க காமிக்கலை. ஸோ ஐ பிலீவ் தட் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அது வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கான இது தேவையில்லை. பட் அந்த ஐடியாவை புகுத்துறது வந்து இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டேஞ்சரஸ். ஸோ இந்த ஐடியாவை புகுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து வில்லனாக காமிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கெரியர் க்ரோத்தை வில்லனாக காமிக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் ஒர்க்கை வந்து வில்லனாக காமிக்கணும். ஒரு பணக்கார குடும்பம் வில்லனாக காமிக்கணும். அந்த பணக்கார குடும்பத்துக்கு ஒரு மகன் இருந்தானா அந்த மகனையும் ஒரு ஸ்பாயில் பிராட்டாக காமிக்கணும் நீங்கள். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் காமிச்சா மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வில்லேஜ் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் எக்ஸாக்ட்லி வாட் தே ஹேவ் டிட். I'm not saying that all rich are like இவங்க சொல்கிற மாதிரி எல்லா ரிச்சுமே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்லெஸ்ஸாக ஒரு லைக் அவங்களுக்கு அந்த மணி அந்த ஃபேமிலி மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எஸ் வி ஹாவ் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். பட் அது ஸ்டீரியோடைப் பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. And also like the way they have treated women in this film, முருகனோட அம்மாவுக்குமே இந்த படத்தில் எந்த பெரிய ஒரு சேயும் கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கிற அந்த ஒரு பேட்ரியார்க்கிக்கு அடங்கி போகிறாங்க. அண்ட் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேறாங்க. அவங்களுக்கு பெருசாக ரோலும் கிடையாது. அதே வரிசையில் தான் வந்து நித்யா மேனனோட ரோலுமே இருக்குது. ஸோ இந்த ரோல்ஸை வந்து நீங்கள் அப்பாவியாக காமிக்கணும்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ரோலை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கோல்டு ஹார்ட்டடாக காமிக்கணும். ஸோ அதில் வந்து ஷாலினி பாண்டே நடித்த கேரக்டர் வந்து லைக் ஷீ இஸ் லைக் கோல்ட் ஹார்ட்டட். ஷீ டசன்ட் கேர் அபவுட் லைக் முருகன்ஸ் ஃபாதர்ஸ் டெத்து. அதுக்கப்புறம் வந்து அந்த இட்லி கடையை வந்து கொஞ்சம் தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான சில விஷயங்கள். அண்டு முக்கியமாக அவங்க ஃபேமிலியே வந்து லைக் அந்த கல்யாணம் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னே இருக்கிற மாதிரி காமிக்கிறது எல்லாமே வந்து எஸ் நீங்கள் ஒரு சைடு வில்லனாக காமிச்சாதான் இன்னொரு சைடை வந்து அது என்னதான் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து க்ளோரிஃபை ஆகப்படும். ஸோ அதை தான் மறுபடியும் சொல்கிறேன், அதை தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. விச் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் வரிங். அண்ட் எஸ் இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் என்ன சொல்கிறது, அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ ஈஸி வாட்ச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு நார்மலான வாட்ச் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு.
பட் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துலையுமே எதுக்கு 2 வில்லன் அப்படின்னு தெரியல. கதை கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கணும். பட் இந்த மாதிரி 2 வில்லங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறையா கதைக்குள்ளேயே நிறையா விஷயங்கள் வரனால அது வந்து தானாக இழுத்துட்டு போகுது கதை. அந்த மாதிரியான சில ஸ்க்ரீன் பிளேலையுமே சில விஷயங்கள் ஒரு சில ரிப்பீட்டேட்டிவான விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு சில ரொம்ப ப்ரெடிக்டபிளான விஷயங்கள் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி படம் எடுக்கவே கூடாதா அப்படின்னா இல்லை. இந்த மாதிரியான படங்களும் வரணும். பட் அதுக்குள்ளே இருக்கிற ஐடியாலஜியும் வந்து கொஞ்சம் எடுத்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ வில்லேஜ் அப்படின்னு காமிச்சிங்கன்னா வில்லேஜில் இருக்கிற பச்சை பசேர்னு இருக்கிற அந்த இதை மட்டும் காமிக்காமல் அங்கே உள்ளே இருக்கிற இஷ்யூவை காமிக்கணும்ல. இப்போ 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 இட்லி கடை இப்போ என்ன சொல்கிறது, லைக் அங்கே இருக்கிற காஸ்டிசமை காமிக்கணும், அங்கே இருக்கிற பேட்ரியாக்கல் விஷயங்களை காமிக்கணும், அங்கே 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 விமனோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு காமிக்கணும். லைக் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அது எதையுமே நம்ம வந்து காமிக்க மாட்டோம். லைக் ஒரு சிட்டி லைஃபு ஆர் லைக் ஒரு கார்ப்பரேட் லைஃபு ஒரு க்ரோத் வந்து கெட்டது அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சுட்டு மறுபடியும் வில்லேஜில் போய் உட்காந்துக்கிறது வந்து நல்லது அப்படின்னு காமிக்கிறது எந்த விதத்தில் வந்து அதை வந்து நியாயப்படுத்துறது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. So yes, that's my take on this film. And also like Dhanush வந்து like of course his stories are a little bit different, a little it has some family kind of அந்த ஃபேமிலி கைண்ட் ஆஃப் அந்த ஸ்ட்ரென்த்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேலேயோ இல்லை லைக் ஸ்டோரிலேயோ வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா ஐ திங்க் ஹி வுட் பி வெல் லைக் சே அ பெட்டர் டேரக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெட்டர் டேரக்டர் அண்ட் ரைட்டர். மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. லைக் அந்த சாங் கொரியோகிராஃப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த 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 வில்லேஜுக்கு செட்டு போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆஸ் ஆன் த ஹோல் த ப்ராடக்ட் இஸ் நாட் லைக் வாட் வி எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரியான லைக் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு இல்லை. அது ஒன்று தான் பிரச்சனையாக எனக்கு தோணுச்சு. எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் இட்லி கடை. அண்ட் ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து லோகா சாப்டர் 1 சந்திரா. ஸோ இட்ஸ் இந்தியாஸ் லைக் மலையாளம்ஸ் ஃபஸ்ட் விமன் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணப்பட்ட ஒரு படம். And it did really pay off. Directed by Dominic Karun and produced by Dulquer Salmaan. கல்யாணி பிரியதர்ஷன் வந்து லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க கூட வந்து நஸ்லின், சாண்டி மாஸ்டர், அருண் குரியன் அண்ட் சண்டு சலீம் குமார் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் லைக் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த ஒரு படம். அண்ட் இந்த படம் வந்து லைக் ரிட்டன் டாமினிக் அருண் வந்து ரைட்டராக இருந்திருக்காரு. அண்ட் அவங்க கூட வந்து சாந்தி பாலச்சந்திரன் அவங்களும் வந்து லைக் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ட்ராமாட்ரிக்கு வந்து லைக் கிரெடிட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரிஜின் ஆஃப் அ சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து சந்திரா அப்படிங்கிற ஒருத்தங்க லைக் பெங்களூருக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. ஸோ அங்கே வந்து லைக் ஆப்போசிட் பில்டிங்கில் வந்து நஸ்லின் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பெங்களூரில். அண்ட் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு லைக் என்ன சொல்கிறது, நஸ்லின் வந்து லைக் இவங்களை பார்க்குறாங்க, லைக் ஆப்போசிட் பில்டிங்னால பார்க்குறாங்க. ஸோ எப்படியாவது வந்து அவங்க கூட பேசணும், பழகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகுது. ஸோ அவங்கக்கிட்ட பழகும் போது அவர் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது என்ன, லைக் நிஜமாவே வந்து சந்திரா யார், ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன,
அந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து இந்த கதை போகுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைக் இந்த படம் வந்து கல்யாணி பிரியதர்ஷன் இஸ் ஒன் லைக் டு மீ பர்சனலி ஷீ ஃபெல்ட் ஆப்ட் ஃபார் திஸ். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸை அவங்க லைக் அவங்க இந்த படத்துக்கு என்ன என்ன தேவையோ அதை வந்து நல்லாவே பூர்த்தி பண்ணியிருந்தாங்க. சேம் கோஸ் டு லைக் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நஸ்லின், அருண் குரியன் அண்ட் சந்து சலீம் குமார். ஸோ அவங்க வந்து ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ, லைக் ஒரு ஃப்ளாட்டில் எஸ்பெஷலி பெங்களூரில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி சாண்டி மாஸ்டர் ஆஸ் அ வில்லன், ஆஸ் அ நெகட்டிவ் ரோல் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. he comes as like a patriarchal men, patriarchal அந்த மேன், அந்த அந்த ஒரு ரொம்பவே அந்த ஒரு மென் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துகிட்டு அந்த அது அது வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு விமன் கிட்ட காமிக்கிறது அண்ட் அந்த 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 பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்பவே ஒரு வில்லனிசமாக பண்ணியிருந்தார். அவர் நடித்த விதமும் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஆஸ் அ ஸ்டோரியாக ஃபஸ்ட் ஆஃப் வாஸ் வெரி குவிக். அந்த லைக் சே அந்த அந்த இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், அந்த வேர்ல்டு, அந்த யூனிவர்ஸ் பில்டு பண்ணுறதே வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு. லைக் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஸ்ட்ரியை கொண்டு வரதும், அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆர்கன் டிராஃபிக்கிங்க்கு ஒரு கேங்கு இருக்கிற மாதிரியான ஒரு கதை வரதாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இவங்க எப்படி இன்வால்வ் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிற அது வந்து எப்படி அந்த ட்ராக் வந்து இது கூட இன்வால்வ் ஆகிக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா ஆர்கானிக்காக செட் ஆகிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த லைக் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஸ்டோரி, த ஃப்ளாஷ்பேக், அதுவுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபியூ மினிட்ஸ், லைக் ஒரு 10 to 20 minutes வந்து இந்த ஒரு ஃபேஸை வந்து மறுபடியும் ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்காக அந்த எடுத்துக்கிட்ட டைம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அண்ட் அந்த லாஸ்ட் ஆக்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து கேமியோஸு, லைக் ஈஸ்டர் எக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் எப்படி பில்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து நிறையா விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருந்துச்சு. நிறைய சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் இது ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம், கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் வில்லன் இருக்கணும்ல. ஸோ இந்த படத்தில் வந்து அதை தவிர்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு யூஷுவலான ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக அதுவே வந்து அதோட கோர்ஸ் எடுத்திருக்கும். பட் அஃப்கோர்ஸ் சாண்டி மாஸ்டரோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூப்பர் வில்லன் அப்படின்னு ஒரு சூப்பர் வில்லன், கம்ப்ளீட் சூப்பர் வில்லன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது வந்து ஒரு டெவலப்பிங்கான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. பட் அது வந்து ஒரு சூப்பர் வில்லன் அப்படின்னு கொண்டு போய் அதுக்கு ஒரு ஆர்க்கு கொடுத்து, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து, அதுக்கான ரீசன்ஸு அந்த மாதிரிக்குள்ளெல்லாம் போகாமல், இது கம்ப்ளீட்லி வந்து சந்திரா அவங்க கதை, அந்த நீலியோட கதை, அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போச்சு. அண்ட் நடுவில் அந்த ஈஸ்டர் எக்ஸ் கொடுக்குறதும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான பவர் இருக்கிறவங்க ஒரு சைடு நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்கன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் மூத்தோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு இன்ட்ரோ கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் கேமியோவில் வர அந்த கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டொவினோ தாமஸோட கேரக்டராக இருக்கட்டும், இல்லை துல்கர் சல்மானோட அந்த லைக் டுவர்ட்ஸ் த எண்டு வரதாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, ரைட்டிங்கில் வந்து ரொம்பவே அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து 30 crores or 35 crores கிட்ட தான்.
ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கும்போது, சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறதே வந்து எதனால் வந்து மோஸ்ட்லி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தவிர்க்குது அப்படின்னா, அதுக்கான பட்ஜெட் வந்து ரொம்பவே பெருசு. பிகாஸ் லைக் விஎஃப்எக்ஸ் ஆர் சிஜி வந்து நிறையா பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சூப்பர் ஹீரோ வந்து அப்படி தான் அப்படி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பேட்மேன் மாதிரியான ஒரு ஸ்டோரி எடுக்கணுன்னாலே அதுக்கான காஸ்டியூம்ஸ் இது பண்ணணும். எஸ்பெஷலி வந்து அதுக்கு இப்போ அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து செட் பீசஸ் நல்லா போடணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஃபைட்ஸ் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா இருக்கணும் முக்கியமாக. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் சிக்கல்கள் வந்து நிறையா இருக்குது சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸில். பட் இது வந்து அந்த அந்த இது எதுவுமே இந்த படத்தில் தெரியாது. இந்த படம் வந்து ஒரு 30 crores ஒரு 35 crores எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அது வந்து அது 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 அதுக்கான ஒர்க் வந்து அதை விட ஜாஸ்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் வர அந்த காட்சிகளில் வர ட்ராயிங்ஸு, கிராஃபிக் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நீலியோட சந்திராவோட ஒரு சில மூமெண்ட்ஸு, அந்த ஒரு ரெட் கலர் மாதிரியான ஒரு இது வரதாக இருக்கட்டும், அவங்க ஒவ்வொருத்தடை மூவ் ஆகிற போது அந்த மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அது எந்த இடத்துலையுமே வந்து இந்த படத்தோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வந்து எந்த இடத்துலையுமே பெருசாக தெரியல. அவங்க பிளான் பண்ணதை ரொம்ப நல்லாவே எடுத்துட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்களில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதான் செஞ்சுருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸை வந்து ரொம்பவே ஒரு கன்ஸ்ட்ரெயின்டான ஒரு ஸ்பேஸ்குள்ளேயே அதை கொரியோகிராஃப் பண்ணி முடிச்சிட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து யூஸ்வலி வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸில் நிறைய ஆப்போசிட் வில்லன் கேரக்டர்ஸ் வந்து அந்த சண்டை போட வரவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஃபைட்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் தான் வந்தாங்க. அண்ட் போலீஸுமே அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு மாஸ் வேல்யூ வந்து அந்த இடத்துல வரல. யூஸ்வலி அந்த சூப்பர் ஹீரோனா அட்லீஸ்ட் ஒரு ஹீரோவே ஒரு 10 பேர் அடிக்கும் போது, ஒரு சூப்பர் ஹீரோனா வந்து அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கணும்ல. அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அவுட்டோர் ஃபைட் சீக்வன்சஸ் வந்து நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால தான் அவங்களுக்கு இந்த படத்தில் நிறைய பொட்டென்ஷியல் இருந்துச்சு அந்த மாதிரியான சீக்வன்சஸ் வைக்கிறதுக்கு. பட் புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரியான ஒரு 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 பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினில் வந்து அதை எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதை வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இஃப் திஸ் ஒர்க்ஸ் சின்ஸ் திஸ் ஹேஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிராசிங் மலையாளம் ஃபிலிம் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற போது எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கப்புறம் வர ஃபிலிம்ஸ் இதுக்கப்புறம் வர இதோட சீக்வல்ஸ் ஆர் ப்ரீக்வல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கொஞ்சம் தைரியமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர் நிறைய ட்ரை அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், தோஸ் திங்ஸ் ரியலி ஒர்க்ட் அவுட். அண்ட் எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, சில ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து சரியாக செட் ஆகலை இந்த படத்துக்கு. த வே தே ஷோட் பெங்களூர் பெங்களூரில் இருந்தாலே வந்து I think there was a issue here. There was issues சில டைலாக்ஸ் வந்து அண்ட் ஆல்சோ சில சீன்ஸ் வந்து இந்த இதில் வந்து தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது படம் ரிலீஸ் ஆகும் போதே கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்போவே வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க.
லைக் ஒரு 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 கேங் இருந்தாலே எஸ்பெஷலி பெங்களூரில் வந்து அது அது வந்து ஒன்றா வந்து லைக் வேலைக்கு போக மாட்டாங்க, சரக்கு அடிப்பாங்க, அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. அதில் மட்டும் இல்லை, லைக் நிறையா தமிழ் ஃபிலிம்ஸ்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அது லைக் அதை காமிக்கிறது, அதை வந்து குறை சொல்ல முடியுமா அப்படின்னும் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒரு கேங் இருந்துச்சு, அந்த கேங் வந்து பெங்களூரில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முழுக்கமே அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து அது ரிலேட்டடாகவே தான் இருக்குது. லைக் ஐதர் இட்ஸ் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்க அந்த அந்த இதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அது பெங்களூர்னாலே அந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப் ஆகிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதை வந்து இன்னும் வந்து ஃபிலிம்ஸ் வந்து அதை போர்ட்ரே பண்ணி இன்னும் அதை வந்து ஃபியூவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத வந்து வாலண்டியராக ஃபியூவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓகே. பட் அதை வந்து வாலண்டியராக லைக் பெங்களூர்னாலே இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு பர்சனலி தோணுச்சு. அண்ட் ஆல்சோ லைக் இந்த படம் கொஞ்சம் டுவர்ட்ஸ் த எண்டு முடியும் போது கொஞ்சம் ஃபுல்ஃபில்லிங் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கான ரீசன் வந்து இது வந்து ஒரிஜின் ஸ்டோரி அப்படிங்கிறனால அதுக்கான அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரிஜின் ஸ்டோரி இருக்கிறனால அந்த ஒரிஜின் ஸ்டோரிக்கே வந்து அவங்க வந்து லைக் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நான் கொஞ்சம் பாசிட்டிவாக லைக் அது வந்து லைக் வென் அ உமன் ரைட்ஸ் அ ஃபிலிம் ஆர் வென் அ உமன் ரைட்ஸ் ஃபார் த ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு வந்து அது காஷியஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு. லைக் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ ஆர் எஸ்பெஷலி ஒரு வேம்பயர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற போது அந்த 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 கேரக்டருக்கு வந்து ஈஸியாக லைக் கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, அந்த அந்த ட்ரெஸ்ஸிங்லேருந்து கொஞ்சம் கிளாமராக காமிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இடத்துல இருந்துச்சு. அவங்க இனிஷியலாகவே எனக்கு தெரிஞ்சு அது இருந்திருக்கும். பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு அண்ட் ஆல்சோ த வே த கேமரா மூவ்ஸில் லைக் அவங்க என்ன தான் வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்தாலுமே அதை வந்து ரொம்ப வாயரிஸ்டிக்காக காமிக்காமல் எந்த அளவுக்கு வந்து அந்த சீனுக்கு சட்டிலாக தேவையோ அந்த மாதிரி காமிக்கிறது. ஏன்னா அவங்க அழகு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு யூஸ்வலாகவே இங்கே எப்படி ஒரு கேமரா மூவ் ஆகும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக எடுத்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ த விமன் தட் கேம் இன் த ஃபிலிம், எஸ்பெஷலி அந்த வேம்பயர் லைக் அந்த சந்திராவோட கேரக்டரே இட்ஸ் அகெயின்ஸ்ட் பேட்ரியாக்கி அண்ட் அகெயின்ஸ்ட் எவ்ரி திங் அப்படின்னு காமிக்கிறது. அண்ட் அதுக்கு எதிர்த்து அவங்க வந்து ஒவ்வொரு தடையும் ஃபைட் பண்ணுறது இல்லை கோவப்படுறது வந்து இட் ஃபெல்ட் குட். அந்த மாதிரியான ரைட்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இட் ப்ரோக் தோஸ் பேசிக் ஸ்டீரியோ டைப்ஸ் தட் வேர் given for a superhero எஸ்பெஷலி ஒரு விமன். ஏன்னா நம்ம வந்து லைக் ஹாலிவுட்டில் எப்படி அது வந்து லைக் ஒரு உமன் சூப்பர் ஹீரோனாலே எப்படி அதை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க காஸ்டியூம்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள். ஸோ அதெல்லாமே இவங்க வந்து பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் so this film did give a lot of expectations for its future. எனக்கு இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எம்சியோட ஃபேஸ் 1 எப்படி வந்து ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படின்னே சொல்லலாம். தைரியமாகவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்து லைக் அவங்களோட சூப்பர் ஹீரோ, அவங்களோட பட்ஜெட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறையா எடுத்திருந்தாங்க. பட் நீங்கள் ஸ்டோரி வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். அதுவுமே ஃபேஸ் 1ங்கிறது வந்து எல்லாமே ஒரிஜின் ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் மாதிரியே தான் உங்களுக்கு அந்த 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 படங்கள் எல்லாமே வரும்.
ஸோ இது 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 வந்து லைக் இது இது கிட்டத்தட்ட எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் கொடுத்துருக்கு. லெட்ஸ் சி லைக் ஹவு திஸ் how this gets developed and how each characters are involved in the story and லைக் ப்ரீக்வலாக இருக்கட்டும் இல்லை சீக்வலாக இருக்கட்டும், எது எடுத்தாலுமே எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அண்ட் எஸ், திஸ் இஸ் மை டேக் ஆன் லோகா சாப்டர் 1 சந்திரா. அண்டு இது போக இன்னும் சில படங்கள் பார்த்தேன், அதையும் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து லைக் பாம், லைக் காளி வெங்கட், அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து லீட் ரோலில் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவான ஸ்டோரி, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ப்ளஸ் சோஷியல் ட்ராமா கொண்டு வந்த அந்த ஒரு ஜேர்னர் மிக்ஸோடு இருந்த ஒரு ஸ்டோரி. அதை வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எடுத்திருந்தாங்க. பட் சம்ஹவ் வந்து இட் ஃபெல்ட் ஃப்ளாட். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா ஜேர்னர் மிக்ஸஸ் இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ அந்த படமே வந்து எந்த ஜேர்னருக்குள்ளே போகிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில டைம் அது வந்து டார்க் காமெடியாக போகும், ஒரு சில டைம் வந்து அது வந்து கொஞ்சம் மெலோ ட்ராமாவாக போகும், அண்டு மறுபடியும் கொஞ்சம் சீரியஸான கான்செப்டாக போகும், மறுபடியும் டார்க் காமெடிக்குள்ளே போகும். அந்த மாதிரி அந்த ஜேர்னர் ஷிஃப்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு படம் ஃபுல்லாக. அந்த ஒரு சிக்கல் இருந்துச்சு. அண்டு முக்கியமாக இந்த படமே வந்து காளி வெங்கட்டை வந்து கொஞ்சம் நேரம் வந்திருந்தாலுமே அவர் தான் வந்து இந்த படத்தவே அந்த படம் ஃபுல்லாக அவர் தான் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்த நிறையா சட்டையாரான விஷயம், எஸ்பெஷலி வந்து எஸ்பெஷலி அந்த 2 கிராமம், அதுக்கப்புறம் அந்த மலை, அதுக்கப்புறம் அந்த 2 கல்லாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து காமிச்சது வந்து லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஜேர்னர் ஷிஃப்ட்ஸு அண்ட் சில பிரச்சனைகள் இருந்தனால it did not feel as a complete film. And also வந்து இந்த படத்தில் அந்த லைக் என்ன சொல்கிறது, டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து லைக் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் இருக்கிற அந்த லைக் 2 கேரக்டர் உட்காந்து பேசிக்குவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து வார் 2. ஸோ வார் 2 வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி இட்ஸ் அ பிரெயின் டிங்க்லிங் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ஃப்ளைட் லாஜிக்குமே இருக்காது. கிட்டத்தட்ட நீங்கள் பத்தானு இல்லை வார் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூவேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு ஸ்பை வர்ஸ் அப்படின்னு சொல்லி லைக் ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ரொம்ப சினிமா என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸஸும் ரொம்ப லெத்தாஜிக்காக ஆர் லைக் ரொம்ப இதாக எடுத்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த ஓப்பனிங் சீக்வன்ஸே அந்த சமுராய் அந்த ஒரு சமுராய் கூட சண்டை போடும்போது அதை காமிச்ச விதம், அதை எடுத்த விதம், அந்த மாதிரி நிறையா சிக்கல்கள் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து என்ன சொல்கிறது, ஒரே பேட்டர்னில் எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது இந்த படங்களை பார்க்கும்போது. ஒரு ஸ்பை, அந்த ஸ்பை வந்து இந்தியாவே தேடிக்கிட்டு இருக்கோம். அண்டு அதை தேடுறதுக்கு வந்து இன்னொரு ஸ்பை இங்கேருந்து அனுப்புவாங்க. அந்த ஸ்பை வந்து அந்த ஸ்பையை வந்து பேக் ஸ்டாபிங் பண்ணுவான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த ஒரிஜினல் ஸ்பையாக இருந்தவன் வந்து நாட்டுக்காக தான் வந்து எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும். அதே பேட்டர்னில் தான் வந்து இந்த படங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. லட்சி இதுக்கு வந்து இன்னும் அடுத்த ஒரு பார்ட்டு வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு லைக் எல்லாம் இந்த ஸ்பைவர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பார்ட்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரான் பார்த்தேன், நாட் த நியூலி ரிலீஸ். நான் ஓல்டே பார்க்கல. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் விஎஃப்எக்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஒரிஜின் வந்து தெரியல. ஒரிஜின் அது என்ன மெக்கானிசம் ஒரு லைக் என்ன மாதிரியான விஷயங்களுக்குள்ளே அந்த படம் போகுது அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் லைக் அந்த ஒரிஜின் ஸ்டோரி வந்து 1984 or 87
அந்த அந் அந்த பீரியடில் வந்த ஒரு படம் இருக்குது. ஸோ அதை பார்த்தா தான் இதை புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லைக் பேக் டு த ஃப்யூச்சர் வந்து ரீவிசிட் பண்ணியிருந்தேன். லைக் ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைக் பெஸ்ட் ட்ரிலாஜிஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த டைம் ட்ராவல் விஷயங்கள் வந்து லைக் எஸ் அஃப்கோர்ஸ் சயின்டிஃபிக்கலி சில விஷயங்கள் தப்பாக இருந்தாலுமே அது ரொம்ப அந்த 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 ஸ்டோரி கொண்டு போன விதம், லைக் 3 பார்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட எஃபெக்ட் வந்து அந்த செகண்ட் அண்ட் தேர்டு பார்ட்லேயுமே இருக்கும். அதை பிளான் பண்ணி எடுத்த விதத்தில் தான் இருக்குது. லைக் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி எடுத்திருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அது வந்து இட் இஸ் ஸ்டில் கால்ட் அஸ் அ கிளாசிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்புறம் வந்து பீஸ் மேக்கர் சீசன் 2, அது உங்களுக்கு பீஸ் மேக்கர் 1 பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதுவுமே பிடிச்சிருக்கும். அண்டு பட் என்ன ஒரு பிரச்சனைனா இதுலேயுமே வந்து லைக் இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இதோட ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் வரப்போகிற அந்த சூப்பர்மேனோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்து கனெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாட்சாக தான் இருந்துச்சு. ஜேம்ஸ் கன் வந்து ரொம்பவே அந்த காமிக்கலான விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லாவே எடுக்கிறாரு. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு சரி, இதை பார்த்துட்டு பீஸ் மேக்கர் பார்த்துட்டு கமாண்டோஸ் அப்படின்னு கிரியேச்சர் கமாண்டோஸ் அப்படின்னு ஒரு படம் லைக் ஒரு ஒரு சீரீஸ் எடுத்திருந்தார், லைக் அனிமேஷன் சீரீஸாக. அதுவுமே R-rated. அதுவுமே நல்லா எடுத்திருந்தார். அது நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. அண்டு அடுத்து வந்து அன்டில் டான் வந்து இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம் பேஸ்ட் ஆன் அ வீடியோ கேம். I think it did not get sufficient, என்ன சொல்கிறது, லைக் அந்த அப்ரூவல் அமாங் த வீடியோ கேம் லவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு அப்ரூவல் அண்ட் அக்செப்டன்ஸ் தராதனாலேயும் அந்த அளவுக்கு சரியாக இதை பற்றி பேசலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டை ஒரு இடத்துல அந்த வேர்ல்டு பில்டு பண்ணதுலேருந்து அந்த லூப் ஆகிற விஷயம் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. பட் 1.5 மணி நேரத்துக்குமே இந்த படம் வந்து சம்வாட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டூ லாங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் செட் வைஸஸ் வந்து எந்த விதத்துலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. நிறையா விஷயங்கள் வந்து ரொம்பவே இன்டென்ஸாக ப்ளஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு ஹாரரான விஷயங்கள் நிறையாவே இருந்துச்சு. இட் டிட் ஒர்க் அவுட். அண்ட் அடுத்து ஜமா பார்த்தேன். ஜமா வந்து லைக் ஐ ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ஐ ஃபெல்ட் லைக் வை டிட் ஐ மிஸ் இட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சட்டிலான ஒரு படம். ஒரு கலைஞன் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கலையை வந்து அவன் ரசிக்கிறான். கிட்டத்தட்ட வந்து இட் ஃபெல்ட் லைக் அ தமிழ் வெர்ஷன் ஆஃப் விப்ளாஷ் அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோபர்னாக போகிறனால அந்த ஒரு என்ன சொல்கிறது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கடைசியில் வர்றது வந்து ஒரு அளவுக்கு இம்பேக்ட் தருது. பட் அந்த இம்பேக்ட் வந்து லைக் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு படத்தில். பட் ஆக்டர்ஸ் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி இதில் வர அந்த நெகட்டிவ் ரோல்லாம் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார் அவர். அண்ட் எஸ், அடுத்து வந்து நெய்பர்ஹுட் வாட்ச்சு. இந்த படமும் ரொம்ப ஷார்ட்டான ஒரு படம் அண்ட் டு த பாயிண்ட் எடுத்த ஒரு படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து லைக் ஒரு மென்டலி டிஸ்ட்ரெஸ்டு பர்சன் ஒரு லைக் மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு பர்சன் வந்து ஒரு கிட்னாப்பிங்கை பார்க்குறாரு. ஸோ அந்த கிட்னாப்பிங்கை பார்த்துட்டு எப்படியாவது அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறாரு. ஸோ அவருக்குள்ளே இருக்கிற என்ன மென்டலி டிஸ்ட்ரெஸ் எதனால் இருக்கிறாரு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவர் வந்து ஒரு நேபர் கூட வந்து சேர்ந்து தான் இந்த கேஸை வந்து லைக் முடிக்க பார்ப்பார். ஸோ லைக் இந்த கேஸ்னால் லைக் இந்த ஜேர்னியை வந்து ஆரம்பிப்பார். ஸோ அதை எடுத்துகிட்டு போன விதம் அது எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க.
லைக் இது வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1.5 hour மூவி தான். நல்லாவே எடுத்திருந்தாங்க. டு த பாயிண்ட்டாக இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் த லாங் வாக் வந்து ஸ்டீஃபன் கிங்கோட அனதர் கிளாசிக்கான புக்கை. ஸோ அதை வந்து படமாக எடுத்திருந்தாங்க. ஸ்டீஃபன் கிங் பேஸ் பண்ண ஸ்டோரிஸை வந்து படமாக்குறது வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த படங்கள் செட் ஆகாது. ஏன்னா அது வந்து புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து படத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு வேற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு டிஸ்டோப்பியனான ஒரு வேர்ல்டு யூஎஸில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து நிறையா மக்கள் வந்து கண்ட்ரி மேலே இருக்கிற ஒரு ஐ திங்க் அந்த ஒரு ஏதோ ஒரு 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 லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து லைக் இவங்க வந்து ஒரு 50 மெம்பர்ஸை வந்து எடுத்து லைக் அவங்கள வந்து நடக்க வைப்பாங்க. ஸோ யார் வந்து கடைசி வரைக்கும் நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ நடுவில் வந்து நடக்க முடியாதவங்களாம் வந்து கொண்டுடுறாங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்லி வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு படம். ஸோ அதுக்குள்ளே வந்து நடக்கிற ட்ராமாஸ், நடக்கிற விஷயங்கள், ஸோ அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற எப்படி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறாங்களா இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற எமோஷ்னல் காட்சிகள், அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் இருந்துச்சு. பிகாஸ் லைக் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 300+ மைல்ஸ் நடக்கிறாங்க அப்படிங்கிற போது, அதுவும் வந்து கிட்டத்தட்ட 5 நாள் கண்டினியூஸாக நடக்கிறாங்க அப்படிங்கிற போது ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது வந்து லைக் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இட் வாஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் டெரிஃபிக்கான ஒரு டெரிஃபையிங்கான ஒரு ஃபிலிமாக தான் இருந்துச்சு. லைக் அஃப்கோர்ஸ் த எண்ட் வந்து ப்ரெடிக்டபிளாக கொண்டு போயிருந்தாங்க. எஸ், பட் இட் இஸ் அ குட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து சக்தி திருமுருகன். ஸோ இந்த படம் வந்து விஜய் ஆண்டனி வந்து லீட் ரோலில் நடிச்சிருந்தார். ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப டக்குன்னு போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் அவர் எப்படி புல் ஆஃப் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து, ஏன்னா அது வந்து ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து அதை வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது வந்து நீங்கள் லைக் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே இதனால தான் இதை பண்ணாரா அப்படிங்கிறது வந்து அந்த ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃபில். அதனால தான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப நீட்டாக லைக் புல் அவுட் பண்ண முடிஞ்சுச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லைக் கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பட் பொலிட்டிக்கலி வாட் ஆல் தே டாக்ட் அபவுட் வாஸ் அதெல்லாமே வேலிடாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு அவங்க பொலிட்டிக்கலாக பேசின சில விஷயங்கள். லைக் பட் அதை எடுத்துகிட்டு போன விதத்தில் வந்து கொஞ்சம் குறைபாடுகள் இருந்துச்சு. எஸ்பெஷலி த செகண்ட் ஹாஃபில். ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்குமே பயங்கரமான கான்ட்ராஸ்டாக இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அடுத்து வந்து த ஹவுஸ் ஆஃப் டைனமைட்ஸ். ஸோ இந்த படம் வந்து கேட்லின் வந்து ஹர்ட் லாக்கர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சட்டலான ரொம்ப ஒரிஜினலாக இருந்துச்சு இந்த படம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் கொரியா வந்து யூஎஸ்க்கு ஒரு நியூக்ளியர் பாம் சென்ட் பண்ணுச்சு அப்படின்னா, அண்ட் அவங்க வச்சுருந்த ஒரு சிஸ்டம் வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும். அண்ட் அதை வந்து லைக் 3 டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸாக 3 டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸில் காமிச்சிருப்பாங்க. 3 or 4 தெரியல. ஐ திங்க் 3 தான் நினைக்கிறேன். 3 டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து செனட்டர் அந்த ஒயிட் ஹவுஸில் நடக்கும். ஒன்று வந்து மிலிட்ரி பேஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் நடக்கும். இன்னொன்று வந்து பிரசிடென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நடக்கும்.
ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த சாப்டராக காமிச்சது வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நமக்கு அந்த டைலாக்ஸு அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது காமிச்சிட்றாங்க. அதுவே வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டரில் காமிக்கும் போது கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக இருந்துச்சு. அது ஸ்க்ரீன் ப்ளே மூலயமா ஏதோ ஒரு விதத்தில் மாற்றிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே அதோட அவுட்கம் கொண்டு வராமல் அதை வந்து லாஸ்ட்டில் காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ இதை வந்து ஓப்பன் எண்டாக விட்டதும் ரொம்பவே எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு மேக் ப்ரீக்வல் அவுட் ஆஃப் இட். பட் அது எடுக்கலைனாலுமே வந்து இட் வுட் ஒர்க் அவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கே வந்து அடுத்து அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து ஹியூமன் இன் த லூப். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டெலிஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 1 hour 15-20 minutes தான் ஓடுது. ஸோ இந்த படம் வந்து ஜார்க்கண்டில் நடக்குது. அண்ட் ஒரு ட்ரைபல் உமன், ஒரு டிவோர்ஸான ஒரு ட்ரைபல் உமன், அவங்களோட குழந்தைங்களை வந்து கஸ்டடி எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஏஐ அனோட்டேஷன் பண்ணுற ஒரு இடத்துல, டேட்டாஸ் கொடுக்குற ஒரு இடத்துல வந்து வேலை கிடச்சது அவங்களுக்கு. ஸோ அவங்க லைஃப்பை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பேசிக்கலி அந்த கதை. அண்ட் ஆல்சோ வந்து ஏஐக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்குறோம், அது எப்படி அதை எடுத்துக்குது, அதை எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து லைக் அந்த ஹியூமனிட்டிக்கும் அந்த ஏஐக்கும் இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸை வந்து ரொம்ப பொயட்டிக்காக காமிச்சிருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து அந்த மதர் அண்ட் டாட்டருக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கல்கள் அதுவுமே வந்து பேசுனது நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து ஒரு போக்கிப்பையனை வந்து ஒரு மெட்டஃபர்ன்னு சொல்ல முடியாது, அதை வந்து ஒரு சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க. அது அந்த போக்கிப்பையனவே வந்து ஒரு சிம்பிள், லைக் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் டு தட் மெயின் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே இந்த படத்தை ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணுங்கள். ஐ திங்க் இட் வுட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படம் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ளே இருக்கிற இன்னும் கொஞ்சம் அந்த விமனோட லைஃப்பவே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட கொடுத்துச்சு. எஸ், தீஸ் ஆர் த ஃபிலிம்ஸ் தட் ஐ வாட்ச்டு ரீசெண்ட்லி. ஸோ எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.